Got the man with the plan right here. அண்ணா அம்மா டீ தூள் கட்டி விட்டாமண்ணா. இதோ தரேன் பா. அப்புறம் என்ன தம்பி, காலேஜ் முடிச்சிட்டீங்க இல்ல? அடுத்து என்ன பிளான் லைஃப்ல? இல்ல, நான் இப்பதான் வேலை தேடிட்டு இருக்கேன், இனிமேதான் பார்க்கணும். அப்படியாப்பா, சரி பாரு, சீக்கிரம் வேலையை தேடுற வேலையை பாருப்பா. வீட்ல இருந்தா எப்படி? சரிண்ணா. என்ன தம்பி நடந்து போறீங்க, வண்டி ஏதும் இல்லையாப்பா? இல்ல, நான் இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன், இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். அப்படியாப்பா? ஆமா, என்ன வேலையில இருக்க? ஒரு கம்பெனில கால் சென்டர் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னா. கால் சென்டரா? அதுல என்னப்பா சம்பளம் கிடைக்க போகுது? கூடிய சீக்கிரம் வேற ஏதாவது நல்ல வேலையா பாருப்பா. பாக்குறேன், நான் தேடிட்டு தான் இருக்கேன். சரி 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 தம்பி, அப்பாவை கேட்டதா சொல்லு. சொல்றேன், நான் சொல்றேன். எவ்வளவு நாள் தான் தம்பி இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருப்பீங்க? சொந்த வீடு கற்றதா ஐடியா இல்லையா? இல்ல தாத்தா, இப்பதான் ப்ரமோஷன்லாம் கிடைச்சிருக்கு, இனிமேதான் ஒன்னொன்னா பண்ணணும் தாத்தா. பாரு பாரு. என்ன தம்பி பார்க்ல நிக்கிற? எதுவும் பொண்ணுக்காக வெயிட் பண்றியா? லவ் கிவ் பண்றியா? சொல்லு, ஆன்ட்டிட்ட சொல்லுப்பா, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் இல்ல ஆண்டி, குமார் வரேன்னு சொன்னா, அதெல்லாம் அவனுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான பார்த்தேன். என்னப்பா நீ 7 வயசாச்சு, காலகாலத்துல நடக்க வேண்டியது நடக்க வேண்டாமா? ஒரு லவ் கிவ் பண்ணே இல்லைன்னா அவங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணு பார்க்கவாது சொல்ல வேண்டியது தானே? இல்ல ஆண்டி, இன்னும் செட்டில் ஆகல. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான். நீ எப்போ செட்டில் ஆகி எப்போ கல்யாணம் சோறு போட போறியோ? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். லைஃப்ல அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கேட்டா நாங்க என்னதான் சார் பண்ணுவோம்? எவ்வளவோ கஷ்டப்பட்டு லோன் வாங்கி படிச்சு முடிச்சா அதுக்குள்ளேயே வேலைக்கு போகலையான்னு கேட்கீங்க. சரி, அது கூட பரவாயில்ல, நியாயமான கேள்விதான். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம ஏதோ ஒரு வேலை பார்க்கணுமேன்னு கால் சென்டர்ல வேலை பார்த்தா ஏதோ அசிங்கமா பாக்குற மாதிரி கால் சென்டர், அதுல சம்பளம் கம்மியா இருக்குமே அது இதுன்னு சொல்றீங்க. ஒருத்தர் என்னடா நான் நடந்து போறிய பைக் வேகலையான்னு கேக்குறாரு. எனக்கு மட்டும் என்ன ஆசையா சார் பைக் வேணாமா நடந்து போனோன்னு? வாங்க முடியல சார். சரி, ஒரு வழியா லோன் கீன வாங்கி ஒரு வண்டி வாங்கிட்டா அடுத்து கார் வாங்கலையாங்கிறீங்க. சொந்தமா வீடு இல்லையா? கல்யாணம் பண்ணலையா? எத்தனை கேள்வி சார். நாங்களே மிடில் கிளாஸ்ல இருந்து தட்டு தர மாதிரி இப்பதான் முன்னேறி வரோம். அதுக்குள்ள லைஃப்ல அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கேள்வி கேட்டா எங்களுக்கு பயம் கொடுத்தி லைஃப்ல என்ஜாயே பண்ண முடியாம ஆகுது சார். அவங்க லைஃப்ல எப்படி முன்னேறணும்னு உங்களுக்கு தெரியும் சார். நீங்க உங்க லைஃபை பாருங்க போதும். முடியல சார், முடியல, ப்ளீஸ்.